வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் மெஷர்மெண்ட்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் மெஷர்மெண்ட்ஸில் மெஷரிங் ஸ்பூன்ஸ், மெஷரிங் கப்ஸு, மெஷரிங் ஜக்கு, அப்புறம் கிச்சன் வெயிங் ஸ்கேலு, அதுக்கப்புறம் கடைசியாக மெஷரிங் டேப்பு. இதோட பர்பஸ் அண்ட் ஜென்ரல் யூசஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ்ன்றது நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸை பார்க்கலாம். மெஷரிங் ஸ்பூன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிறதுலே அந்த பெரிய சைஸ் ஸ்பூன் தான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன்ன்றது 15 ml கெப்பாசிட்டிக்குள்ளது தான் ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன்ன்றது 5 ml. அடுத்தது பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன். அரை டீஸ்பூன்ன்றது 2.5 ml. இந்த 1/4 டீஸ்பூன்ன்றது 1.25 ml. பொதுவாக இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸில் பார்த்திங்கன்னா அதிலே ரொம்ப கிளியராக மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து நமக்கு சமைக்கும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் கைடாகவே இருக்கும் அந்த மார்க்கிங்ஸு. இப்போ டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்த்தோன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் 3 டீஸ்பூன் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு டேபிள் ஸ்பூன். அதாவது டேபிள் ஸ்பூன் 15 ml, ஒவ்வொரு டீஸ்பூனும் 5 ml. பொதுவாக வந்து டேபிள் ஸ்பூனும் டீஸ்பூனு தான் நம்ம மாற்றி மாற்றி நம்மளோட குக்கிங் இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டேபிள் ஸ்பூன்ஸ், டீஸ்பூன்ஸ், ஜென்ரல் மெஷரிங் ஸ்பூன்ஸ்க்கான இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மெஷரிங் கப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மெஷரிங் ஜக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த ஜக்குன்றது இந்த 1 லிட்டர் கெப்பாசிட்டிக்குள்ளே இது ஒரு மெஷரிங் ஜக்கு. அதுலேயே மார்க்கிங்ஸும் இருக்குது. இந்த 1 லிட்டர் 1000 mlன்றது நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறது. பெரிய பால் பேக்கெட்டு, 1 லிட்டர் பெப்சி, கோகோகோலா கேன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா 1 Lன்னு நம்ம மார்க்கிங்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் அவுன்ஸ்லேயும் இதுக்கான மார்க்கிங்ஸ் இருக்குது. 1 லிட்டர்ன்றது கிட்டத்தட்ட 32 ஃப்ளூயிட் அவுன்ஸு. இப்போ இந்த மெஷரிங் ஜக்குக்கும் மெஷரிங் கப்புக்கும் ஆன லிங்க் வந்து நம்ம மெஷரிங் ஜக்லேருந்து அந்த பிரேக் டவுனை பார்க்கலாம். மெஷரிங் ஜக்குன்றது 1000 ml, 1 லிட்டர் கெப்பாசிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா அரை லிட்டர் வந்து 500 ml. 1/4 லிட்டர்னு பார்த்திங்கன்னா 250 ml. 1/4 லிட்டர் தான் வந்து ஒரு மெஷரிங் கப்பு. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற இந்த மெஷரிங் கப்புன்றது வேறு ஒன்றுமே இல்லை, 1/4 லிட்டர் தான். ஸோ 1 லிட்டர் தான் ஒரு படி, அரை லிட்டர் அரைப்படி, 1/4 லிட்டர் தான் ஒரு ஆளாக்கு. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, 1/4 லிட்டர், 1/4 படி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரை மெஷரிங் கப்புன்றது அரை ஆளாக்கு. ஸோ இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 லிட்டருன்றது 4 மெஷரிங் கப்பு சேர்ந்தால் 1 லிட்டருன்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ மெஷரிங் கப்ஸு பார்த்திங்கன்னா 4 மெஷரிங் கப்ஸு, ஒரு மெஷரிங் கப்லேருந்து 1/4 மெஷரிங் கப் வரைக்கும். ஒரு மெஷரிங் கப்புன்றது 250 ml. பொதுவாக நம்மளோட குக்கிங், பேக்கிங் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரை மெஷரிங் கப்பு. அரை மெஷரிங் கப்புன்றது 125 ml. அடுத்தது 1/3 மெஷரிங் கப்பு. 1/3 மெஷரிங் கப்புன்றது 80 ml. அடுத்தது 1/4 மெஷரிங் கப்பு. 1/4 மெஷரிங் கப்புன்றது 60 ml. ஸோ இந்த மெஷரிங் கப்ஸ் இது வரைக்கும் பார்த்தா எல்லா இடத்துலையுமே யூனிவர்சலாக ஒரு மெஷரிங் கப்புன்றது 250 ml தானான்னு பார்த்தா அதுதான் இல்லை. கொஞ்சம் இதில் ஸ்லைட் வேரியேஷன் இருக்குது. மெட்ரிக் மெஷரிங் சிஸ்டம், அதாவது பிரிட்டிஷ் சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப் 250 mlலும், இதே ஒரு US பேஸ்டு ஒரு மெஷரிங் கப்பு பார்த்திங்கன்னா அதில் வந்து 240 mlன்னு மார்க்கிங்ஸ் இருக்கும். கொஞ்சம் எப்பயுமே மெட்ரிக் மெஷரிங் சிஸ்டம்க்கும் இந்த இம்பீரியல் மெஷரிங் சிஸ்டம், அதாவது US பேஸ்டு சிஸ்டம்க்கும் கொஞ்சம் எல்லாமே மார்க்கிங்ஸு மெஷர்மெண்ட்ஸில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதாவது நம்ம கிலோகிராம்ஸ்ன்னு சொல்கிறது அவங்க வந்து
பவுண்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க, வெய் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கிராம்ஸ்ன்னு சொல்கிறது அங்கே அவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 10 mlக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரெசிப்பியில் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் கொடுக்காது. பட் ஆனால் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத வேரியேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் ஒரு மெஷரிங் கப் 240 mlக்கான மெஷரிங் கப் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட 1/3 கப்பே தான் நீங்கள் மெஷரிங் கப்பும் யூஸ் பண்ணிக்கணும். சேம் மெஷரிங் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மெட்ரிக் மெஷரிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதிலே எல்லா ஸ்பூன்ஸு இது மெஷரிங் கப்ஸை அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பொருளோட வெயிட் பார்க்கணுன்னா அது வந்து ஒரு வெயிங் ஸ்கேலில் தான் பார்க்க முடியும். இந்த மெஷரிங் கப்பில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷரிங் கப்பில் நம்ம எடுக்கிற ஒரு கப்புக்கான ரைஸு வந்து அதுக்கான வெயிட்டே வந்து டிஃபர் ஆகும். இட்லி அரிசி ஒரு கப்புக்கான வெயிட்டும் ஒரு பாஸ்மதி அரிசிக்கான வெயிட்டுமே டிஃபர் ஆகும். ஸோ ஆக்சுவல் வெயிட் பார்க்கணுன்னா வெயிங் ஸ்கேலில் தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இன்பில்ட் கன்வர்ஷன். அதாவது கிராம்ஸ்லேயும் வெயிட் பண்ணலாம், அவுன்ஸ்லேயும் வெயிட் பண்ணலாம். 1 கிராம்லேருந்து 5000 கிராம்ஸ், அதாவது 5 கிலோக்கான பொருளை வெயிட் பண்ணுறதுக்கான வெயிங் மிஷின் இது. இப்போ பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் ஒரு கப்பில் மெஷரிங் கப்பில் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதோட வெயிட் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இதோட வெயிட் வந்து நமக்கு வந்து 253 கிராம்ஸ்ன்னு காமிக்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா, இது எக்ஸாக்ட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாக்ட் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா இந்த 253 கிராம்ஸ் மைனஸ் எம்டி அந்த மெஷரிங் கப் எடுத்தோன்னா தான் நமக்கு ஆக்சுவல் அரிசியோட வெயிட்டு நமக்கு தெரியும். இன்கேஸ் ரொம்ப பர்டிகுலராக நம்ம வந்து பார்க்கணுன்னு நினச்சோன்னா அப்போ வந்து இந்த மாதிரி அந்த மைன்யூட் சப்ராக்ஷன்ஸும் பண்ணி நமக்கு எக்ஸாக்ட் வெயிட் டிரைவ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு ஜுவல்லரி மாதிரி ஒரு ஐட்டம்ஸ்க்கெலாம் நமக்கு கரெக்டு மெஷர்மெண்ட் வேணும்னா டேரெக்டாக அந்த டிஸ்கில் இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன் இந்த ப்ரேஸ்லெட்டு. அப்போ வந்து நமக்கு அது 8 கிராம்ஸ்ன்னு காமிக்குது. ஸோ இந்த டிஸ்க்கு வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இன்கேஸ் ஆன்லைனில் நம்ம ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறோன்னா அதை வெயிட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கான வந்து நம்ம வீட்டிலே வந்து வேறு ஒரு பொருளை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெயிட்டுக்கான பொருள் கிடைக்கும்ன்றது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, மெஷரிங் டேப் என்ன யூஸ்ன்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக நான் வந்து கேஸ்ட் அயர்ன் பேன் வந்து வாங்கலான்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரொம்ப செக் பண்ணாமல். ஆனால் எனக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக அப்படியே ஜஸ்ட் ஒரு கையிலேயே லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது. கேஸ்ட் அயர்ன் பேனுனாவே ஜென்ரலாக பயங்கர ஒரு ஹெவியான ஒரு இதுவாக இருக்கும். என்னடா இவ்வளோ சின்ன சைஸில் இருக்குமான்றதே நான் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது கேஸ்ட் அயர்ன் பேனு. அப்புறம் என்னன்னு திருப்பி நான் போய் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தோன்னா அதில் ரொம்ப கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ட் அயர்ன் பேனோட கட்டிங் டயாமீட்டர் வந்து 11.5 சென்டிமீட்டர்ஸ்ன்னு. அதாவது 11.5 சென்டிமீட்டர்ஸ் 3.5 இன்ச்சஸ் டயாமீட்டருக்குள்ள ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன். ஸோ அது இந்த சைஸில் இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 சென்டிமீட்டர் ஒரு 10 இன்ச்சஸ் பேன் வாங்குகிற இடத்துல கிட்டத்தட்ட இந்த சைஸ்க்கான இது கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு மெயினாக நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோன்னா, ஒரு பெரிய பாத்திரம் கூட வாங்குகிறோன்னா அதை டெப்த்து அதோட டயாமீட்டர் எல்லாமே வந்து மெஷரிங் டேப்பில் நம்ம வேறு ஒரு இடத்துல வச்சு நம்ம செக் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளால் கெஸ் பண்ண முடியும் எந்த சைஸ்க்கு நம்ம வாங்க போகிற பொருள் இருக்கும். இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் மெஷரிங் டேப்க்கான பர்பஸ்ஸு. ஸோ இப்போ பார்க்க போனால் இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸு கப்ஸு இதெல்லாம் இருந்தால் தான் சமைக்க முடியுமா அப்படின்னு இல்லை. இது இல்லாமலே ஜஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயே கூட நிறைய பேர் சமைக்கிறாங்க. அது ரொம்பவே கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ஷனோடையே நிறைய பேர் சமைப்பாங்க. இதெல்லாமே இந்த ஸ்பூன்ஸு மெஷரிங் கப்ஸ் எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ நமக்கு வந்து கரெக்டான குவான்டிட்டி வேஸ்டேஜ் இல்லாமல் சமைக்கணுன்னா நமக்கு இந்த ஸ்பூன்ஸு கப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லார்ஜ் பார்ட்டி கேதரிங்க்கு சமைக்கணுன்னா நம்ம அந்த வெறும் அந்த லிட்டர் ஜக்கில் வந்து 4 மெஷரிங் கப்புக்கான அரிசி எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக 8 to 10 பேருக்கான பிரியாணி சமைச்சு சாப்பிட்லாம். இதே ஒரு 2 பேருக்குன்னா ஒரு மெஷரிங் கப்பில் போட்டால் எவ்வளோ வரும்ன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு வந்து கிளியராக சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். சமையலை பொறுத்த வரைக்கும் இந்த பெருசாக மெஷர்மெண்ட்ஸில் அப்படி இப்படி முன்ன பின்ன நம்ம ரொம்ப செக் பண்ணாமல் சமைச்சா கூட ஓகே தான். ஒரு நாள் சரியா இல்லைன்னா அடுத்த நாள் அதை சரி பண்ணிக்கலாம். பட் இந்த மெஷர்மெண்ட்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கை ரொம்ப சீரியஸாகவும்
ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்குற இடத்துல, அதுலேயும் குழந்தைங்களுக்கான ஏதாவது மருந்தெல்லாம் கொடுக்குறோன்னா அப்போ டோசேஜ் அப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக நம்ம வந்து நல்லா பார்த்து செக் பண்ணணும். இந்த எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து மருந்து கொடுக்குற இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கால்பால், ஒரு பேராசெட்டமால் மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா 6+, அதாவது 6 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குற இது மருந்து. இதிலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அவங்க ரொம்ப ஒரு கிளியராக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 6 to 8 வயசுன்னா 5 ml, 12 to 16 வயசுனா 15 ml, அடல்ட்ஸ்னா கிட்டத்தட்ட 20 ml வரைக்கும் இந்த மருந்து குடிக்கலான்ட்டு. அதாவது நம்ம வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, 7 வயசு 13 வயசுனா அந்த 7 வயசு குழந்தைக்கு வெறும் 1 டீஸ்பூனுக்கான மருந்தும், அதே அந்த 13 வயசுக்கான குழந்தைக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 15 ml 3 டீஸ்பூன் மருந்து கொடுக்கலான்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுக்கணும். மருந்து மாற்றி வந்து அந்த சின்ன குழந்தைக்கு அதிகமாக கொடுத்துட்டோன்னா அது ஒரு ஓவர் டோசேஜாக ஆகிடும். நிறைய இடத்துல நம்ம ஓவர் டோசேஜ் பாய்சனிங்கிறதையும் கேள்விப்படுறோம். ஸோ வந்து இதில் மட்டும் வந்து நம்ம ஒரு ரஃப்பாக அந்த மருந்தோட மூடி பாட்டில்லையே அப்படி கொடுக்குறதோ, இல்லை வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் ஒரு ஸ்பூன்லேயே மருந்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மெஷரிங் அந்த கப்பு, இல்லாட்டி அவங்களே வந்து இதுக்கு வந்து ஒரு இன்பில்ட்டாக ஒரு மெஷரிங் சிரஞ்ச் மாதிரி ஏதாவது கண்டிப்பாக கொடுத்துப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தொலைக்காமல் அதுலேயே மருந்து கொடுக்க பார்க்கணும். அப்படி இல்லாட்டி கூட நமக்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்னா எவ்வளோ, ஒரு டீஸ்பூன்னா எவ்வளோ கெப்பாசிட்டின்றது ஒரு ரஃப் ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் கூட நம்மளால் வந்து அந்த எந்த தப்பும் இல்லாமல் கொடுக்கறதுக்கும் இதுவாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி மருந்து கொடுக்கும்போதும் திருப்பி திருப்பி ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துட்டு கொடுக்குறது பெட்ரு. ஏன்னா டக்குன்னு சில நேரத்தில் நம்ம வந்து மருந்து மாற்றி கொடுக்குறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக் மெஷர்மெண்ட்ஸ்க்கான video. Thanks for watching Easy Kitchen Cooking.